வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதாவது 1926ல வெளியான ஒரு புத்தகம், தி சயின்ஸ் ஆஃப் மைண்ட். இதை எழுதினவர் எர்னஸ்ட் ஹோம்ஸ். அந்த காலத்திலேயே சிந்தனை உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே இது உண்டு பண்ணுச்சு. அந்த புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களை தான் நம்ம இப்ப அலச போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தோட முக்கியமான கேள்வியே இதுதான். நம்மளோட எண்ணங்கள் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையை உருவாக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில உங்க எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? நீங்க நினைக்கலாம் இது ஏதோ ஒரு தத்துவம்னு. ஆனா இல்ல. ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். இப்ப எப்படி பிசிக்ஸ்ல விதிகள் இருக்கோ, கிராவிட்டின்னு ஒன்னு இருக்கோ, அதே மாதிரி நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம அனுபவத்துக்கும் நடுவுல ஒரு பிரபஞ்ச விதி இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இத இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போவோம். மனுஷனோட சிந்தனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல மனுஷங்க விலங்குகள் மாதிரி உள்ளுணர்வோட தான் வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒருத்தன் முதல் முறையா நான் இருக்கேன் அப்படின்னு உணர்ந்தான் பாருங்க. அந்த ஒரு நொடி தான் எல்லாமே மாறுச்சு. அந்த சுய விழிப்புணர்வு தான் மனுஷனோட முதல் பெரிய கண்டுபிடிப்பு. அதுக்கு அப்புறம்தான் ஏன் எதுக்குன்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அப்படி அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுதான் அவனையே அவன் ஆராய்ஞ்சு பார்க்க வச்சது. அதுதான் எல்லா காலத்திலயும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்துச்சு. அது என்னன்னா, மனசோட ரகசியங்கள். இங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான, ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஐடியாவை சொல்றாங்க. என்னன்னா, நம்ம மூளை இருக்குல்ல, அது சிந்திக்கிறது இல்லையா, அது வெறும் ஒரு கருவிதான். அப்போ யாரு சிந்திக்கிறா? மூளைக்கு பின்னால இருக்கிற அந்த சிந்தனையாளர், அதாவது நீங்க. உங்களுடைய உணர்வு, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அதுதான் எல்லாத்தையும் இயக்குது. இப்ப பாருங்க, நம்ம மனச ரெண்டு பாகமா பிரிக்கிறாங்க. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நனவு மனம். இதுதான் ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. என்ன பண்ணணும், எங்க போகணும்னு முடிவு பண்றது இதுதான். இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனம். இது அந்த கப்பலோட என்ஜின் ரூம் மாதிரி. கேப்டன் என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி கூட கேட்காம அப்படியே செஞ்சிடும். அப்போ ஒரு எண்ணம் எப்படி உண்மையா மாறுதுன்னு பாப்போமா? முதல்ல உங்க கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நீங்க ஒரு எண்ணத்தை முடிவு பண்றீங்க. அப்புறம் அந்த எண்ணத்தை உங்க ஆழ் மனசுக்கு அனுப்புறீங்க. உங்க ஆழ் மனசு அது ஒரு கட்டளையா அப்படியே எடுத்துக்குது. அப்புறம் என்ன, அந்த எண்ணத்தை நிஜமாக்குறதுக்கு உங்க உடம்புலயும் சரி, வெளியில இருக்கிற சூழ்நிலைகள்லயும் சரி, அது வேலைய ஆரம்பிச்சிடும். ஒரு விதைய வளமான மண்ணுல போட்டா எப்படி அது செடியா வளருமோ, அதே மாதிரி தான் இதுவும். சரி, இந்த செயல்முறை வெறும் நம்ம மனசுக்குள்ள மட்டும் நடக்கிறதில்ல. இது எப்படி ஒரு பிரபஞ்ச விதியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுவும் மத்த இயற்கை விதிகள் மாதிரி ரொம்ப உண்மையானது, நம்பகமானது. இந்த புத்தகத்துல ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க. இப்ப நம்மால கரண்ட கண்ணுல பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அதோட விளைவுகளை, அதாவது லைட் எரியறத, ஃபேன் ஓடுறத பார்க்க முடியுதுல்ல? மனசோட விதியும் அதே மாதிரி தானா? அந்த பிரபஞ்ச மனசை நம்மால பார்க்க முடியலனாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய பிரகாசமா மாத்த அதோட சக்தியை பயன்படுத்தலாம். அப்போ இந்த பிரபஞ்சம் மனம்னா என்ன? அது ஒரு பொதுவான சக்தி, ஒரு கிரியேட்டிவ் மீடியம். அது நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்குது. அதுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியாது. அது நியூட்ரல். நம்ம ஒவ்வொருத்தரோட எண்ணத்துக்கும் அது பதிலளிக்குது. எப்படி? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு சமமான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில உண்மையா உருவாக்குறது மூலமா. ஓகே, இப்படி ஒரு விதி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், அதாவது நோய், வறுமை, கஷ்டங்கள், இதெல்லாம் பத்தி இந்த விதி என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்குமே இந்த கஷ்டங்கள் தெரியும். நம்ம என்ன நினைப்போம்? இதெல்லாம் நமக்கு வெளியில இருந்து வர பிரச்சனைகள், நமக்கு நடக்கிற விஷயங்களும் நினைப்போம். ஆனா இந்த சயின்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இதெல்லாம் வெளியே இருந்து வர்ற சூழ்நிலைகள் இல்லையா, இதெல்லாம் நம்மளோட தொடர்ச்சியான எண்ணங்களோட நேரடியான விளைவுகள் தானா. அப்படின்னா ஒரு விஷயத்த மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நீங்க அந்த பிரச்சனையோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. அதாவது நோயினா நோயிலிருந்தோ, வறுமைனா வறுமையிலிருந்தோ உங்க கவனத்தை முழுசா எடுத்துடுங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ, உதாரணத்துக்கு முழுமையான ஆரோக்கியம் அல்லது நிறைவான செல்வம், அந்த உண்மையில உங்க கவனத்தை வைங்க. நீங்க உங்க எண்ணத்தை மாத்தும்போது அந்த பிரபஞ்ச விதி உங்க புதிய எண்ணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ உங்க உடலும் சூழ்நிலையும் அந்த புதிய மன உருவத்தை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப நாம இந்த விளக்கத்தோட கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க சூழ்நிலையோட பலி கிடையாது. நீங்க தான் உங்க சூழ்நிலையை உருவாக்குறீங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு சும்மா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது உங்களோட எண்ணங்களுக்கு பதில் சொல்லுது. அப்போ உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க என்ன உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையே மாத்த போற அந்த முதல் எண்ணம், அது எதுவா இருக்க போகுது?